நேற்று பேசணும், டிஜிபி மாரடைப்புன்னு சொல்லி செக்கிங் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு என்னென்னா அவருக்கு இருக்க பிடிக்கலை. இடி சொல்கிறது நியாயம், ஆதாரத்தோடு கொடுக்குறாங்க. அமைச்சர் மேலே எஃப்ஐஆர் போடணும், இவங்க வந்துக்கிட்டு எஃப்ஐஆர் போடாதங்கிறாங்க. மனசாட்சிக்கு எதிராக அவரால் இருக்க முடியலை. அவர் சொன்னது நான் என்னை விடுவிச்சிருங்கன்ட்டு. அப்புறம் கடைசி இவங்க இல்லைன்னாங்க, போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார். இதுதான் உண்மை. அப்போவாச்சும் என்னை விடுவிச்சிருங்கப்பா, எனக்கு டிஜிபி பதவியே வேணாம், மனசாட்சி விடணும். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விடுவிச்சிட்டாங்க. இப்போ டிஜிபி பதவிக்கு யாரை போடுறது? 3 பேர் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க, சீனியர் 3 பேரும். மத்திய அரசாங்கத்திலேருந்து பேனல் அனுப்பி இந்த 3 பேர்த்தில் ஒரு ஆளை போடுங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பே 3 பேர்த்தில் ஒரு ஆளை போடணும். இவங்க 3 பேர் சீனியர்னாங்க. அந்த சீனியராக இருந்த 3 பேருக்கும் சார்ஜை புதுசாக கொடுத்து இவர்கள் மேல் குற்றச்சாட்டு இருக்கிறத போட மாட்டேன்னு சொல்லி வெங்கட்ராமனை 8வது ஆளாக போட்டுட்டு இப்போ அவர் தான் என்னை விட்டுருங்கன்னு போயிட்டார்ல. அந்த 3 ஐபிஎஸ்சில் ஒரு ஐபிஎஸ்ஸுக்கு போடலாமே. அப்படி என்ன வன்மம் உங்களுக்கு அவங்க மேலே? சீனியருங்கப்பா அவங்கெல்லாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராத்தோர், சந்தீப் ராத்தோர், அவரெல்லாம் நல்ல மனுஷன். அவர் ஏற்கனவே கமிஷனராக வச்சுருந்தீங்க, அவரையாச்சும் போடுங்க. இல்லைன்னா முதலிடத்தில் இருக்கிறாரு சீமா அகர்வால், அவரை போடுங்க. இல்லை இன்சார்ஜாச்சும் அவரை போடலாமல் மறுபடியும் ஒரு ஜூனியர் ஒருத்தரை போய் இன்சார்ஜுன்னு போட்டிங்கன்னா மனசாட்சிக்கு பயப்பட வேணாமா, கடவுளுக்கு பயப்பட வேணாமா? சீனியருங்களெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு என்ன தெரியும்? அரசியல்வாதிகள் உங்களுக்கு என்னையா தெரியும்? அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மனநிலை எங்களை போன்று உங்களுக்கு தான் தெரியும். தனக்கு பின்னால் பணியில் சேர்ந்த ஒருத்தரை தனக்கு மேலே பாஸ் மாதிரி போட்டு அவங்க மனசு எவ்வளோ புண்படும். அதை பற்றி எங்கே கவலைப்படுறீங்க? இதில் என்னுடைய பொறுத்தவரை ஸ்டாலினுக்கு இதில் தொடர்பு இல்லை. அவர் பொம்மை மாதிரி இருக்கார். கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளின் கூட்டம் இதை செய்கிறாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்சார்ஜாவது சீனியருக்கு போடுங்க, இல்லைன்னா சீனியருங்களை டிஜிபி பதவி கொடுங்க. உச்ச நீதிமன்றத்தில் போய் சொல்லிட்டீங்க நாங்கள் போடுறோம்னு. இன்றைக்கி வந்துக்கிட்டு அதையும் கொடுக்காமல் இப்படி அநியாயம் அக்கிரமம் பண்ண வேண்டாம். பாவம், தகுதி உடையவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். வேறு யார்கிட்ட போய் கேட்க? உங்கள்கிட்ட கேட்குறது செவிடன் காதில் ஊதிய சங்கு தான். வேறு என்ன பண்ண முடியும்? அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். யாராச்சும் ஒரு சீனியர் டிஜிபி பதவிக்கு தகுதி உள்ள ஒருத்தரை பதவியில் போடுங்க. இல்லை இன்சார்ஜாச்சும் அவங்கள போடுங்க. கீழே இருக்கிறவங்கள இன்சார்ஜாக போடுறது நல்ல விஷயம் இல்லை, அது மனசாட்சிக்கு எதிரான விஷயம். இப்போ இதுக்குள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிற டிஜிபியை போட்டிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையும் அப்படி தானே, எஃப்ஐஆரே போடுறதில்ல. எவ்வளவோ சொல்லிட்டாங்க, இடி போட மாட்டேங்க. அப்படி உங்களுக்கு ஒத்து ஊதக்கூடிய ஒரு ஆளை போடலாமா? அவரும் நல்ல அதிகாரி தான் அந்த. ஆனால் அவரும் பிரச்சனை யார்கிட்ட மாட்டியிருக்காரு? இந்த ஆட்சியில் மாட்டியிருக்காருல்ல. இது ஒரு கேவலமான விஷயம். டிஜிபி இது இப்படி நீண்டுக்கிட்டே போகுது அப்படிங்கிறது. டிஜிபி நியமன விஷயத்தில் இப்போ வெங்கட்ராமன் இது பண்ணிவிட்டு வேறு ஒரு அதிகாரி ஜூனியரை போட்டதற்கு தவறான முடிவுங்கிறத சுட்டி காட்ட விரும்புகிறோம். மனமாற்றத்தில் ராகுல் காந்தி மனசு மாறிட்டதா ஒரு செய்தி வந்திருக்கு கூட்டணி விஷயத்தில். அவர் ரொம்ப திமுக தலைமையோடு ரொம்ப ஒட்டி உறவாடுவார். ஆனால் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இவங்க, காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம், மல்லிகார்ஜுனா கார்கே எல்லோரும் ராகுல் காந்திகிட்ட சொல்லிட்டாங்க, திமுகன்னு எத்தனை நாளைக்கு ஒட்டிக்கிட்டு இருப்பீங்க? அதனால் விஜய் நம்ம கூட கூட்டணிக்கு வர்றாரு. இந்த திமுக 20 சீட்டு கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. நம்ம அதில் 8ஓ 10ஓ ஜெயிக்கிறோம். இந்த இடம் 4ஓ என்னமோ ஜெயிச்சோம். இப்படி காங்கிரஸ் செய்து கொண்டே போக வேண்டுமா? விஜய் அதிக சீட்டு கொடுக்குறேங்கிறார். இப்போ எப்படி பேசியிருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள கூட்டணியை பற்றி, அதாவது காங்கிரஸுக்கு பாண்டிச்சேரியில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. விஜயும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்தால் பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடித்து விடலாம். ஏன்னா காங்கிரஸ் தனியாக நின்று அங்கே ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ என்ஆர் காங்கிரஸ் தான் அதை உடைச்சாங்க. ஆனால் நீங்கள் விஜய் காங்கிரஸுடன் சேர்ந்தால் நாம் பாண்டிச்சேரியில் இழந்த ஆட்சியை திரும்ப பெறலாம். நம்பர் 1. நம்பர் 2 கேரளாவில் இப்போ கம்யூனிஸ்ட் இருக்குது, ஆனால் காங்கிரஸ் தோற்றுருச்சு. விஜயுடன் கூட்டு சேர்ந்தால் கேரளாவிலும் ஜெயித்து விடலாம்ங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் விஜய் படங்கள் நல்லா ஓடும். ஆனால் கேரளா கதையே வேறு. கேரளாவில் இருக்கிறவங்க பூரா கம்யூனிஸ்ட் மைண்டு உள்ளவன். அவன் சினிமாக்காரங்க வந்தால் ஓட்டு போட்டதாக சரித்திரமே இல்லை. முன்னாடி சூப்பர் ஸ்டாராக இருந்தார் கேரளாவில் பிரேம் நசீர்னு. அவர் கடைசி ஒரு வார்டு எலெக்ஷனில் நின்று தோற்று போயிட்டார். அப்போ தான் மக்கள்கிட்ட கேட்டாங்க,
என்னப்பா அவர் பெரிய சூப்பர் ஸ்டார், வார்டு எலெக்ஷன். சினிமாவில் அவரை ரசிக்கிறோம், அரசியலில் நாங்கள் அரசியல்வாதிகள், நேர்மையான அரசியல்வாதிகளை தான் ரசிக்கிறோம். சினிமாவோட இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும் சொன்னான். அங்கே கேரளாலெலாம் சம்பாதிச்சிங்கன்னா கொண்டு போடுவான். கேரளா இவர் முதலமைச்சராக இருந்தார் உம்மன் சாண்டின்னு. அவர் பதவி முடியும் போது அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தாங்க 18,000 ரூபா தான் இருந்தது. கேரளா அப்படிப்பட்டது, கொண்டு விடுவான். பப்ளிக் அடிப்பான். சம்பாதிச்சிங்கன்னா பப்ளிக் அடிப்பான். இந்த வெளிநாட்டில் முதலீடு செய்கிறது லட்சக்கணக்கான கோடி, 1000 கோடி, இது கோடின்னு மந்திரியெல்லாம் வரானே, கேரளாவில் போய் பண்ண சொல்லுங்கள். அங்கே இருப்பது வேறு அரசியல். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் விஜயோட கூட்டணி சேர்ந்தால் கேரளாவிலும் கொஞ்சம் ஓட்டு விழுகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியலை. அதனால் 3 இதுலேயும் நம்ம 3 மாநிலத்திலையும் நமக்கு செல்வாக்கு வந்துடும். ரெண்டாவது, விஜய் அதிக சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கடுத்தது அதிக சீட்டு கொடுத்தா ஆட்சியிலையும் பங்கு கொடுக்குறேங்கிறார். நான் மெஜாரிட்டி ஜெயித்தாலும் ஆட்சியிலேயே பங்கு கொடுங்க. இன்றைக்கி அவங்களுடைய பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டி சொல்லிட்டாங்க, விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்களுடன் தான் கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் ரெடி, அது ஏதோ எங்களுக்கு ஒரு 2 மந்திரி கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க ரெடி, விஜய் கட்சி. அதனால் காங்கிரஸில் ராகுல் காந்தியை மனதை மாற்றி இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. ராகுல் காந்தி காங்கிரஸ் இந்த இதில் கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி மாறினா ஏற்கனவே காங்கிரஸுடைய வாக்கு வங்கியும் கழிஞ்சதுன்னா திமுக வீட்டுக்கு போவது உறுதி. அதனால் ராகுல் காந்தி சீக்கிரம் நல்ல முடிவை எடுக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்காவது. நீங்கள் அங்கே போயிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வட இந்தியாவில் போங்க, அங்கே ஓட்டு விழுகுதான்னு பாருங்கள். ராகுல் காந்தி சும்மா ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு உதயநிதி மாதிரி ஊர் சுற்றிக்கிட்டு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கீங்க. ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் இப்படி தானா ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு, உங்கள் அப்பா இப்படியா இருந்தார், பைஜாமா போட்டுக்கிட்டு இருப்பார் ஜம்முன்னு. உங்கள் சித்தப்பா சஞ்சய் காந்தி பைஜாமா போட்டு ஜம்முன்னு இருப்பார். உங்கள் நேரு அவரும் அப்படி தான், யாரும் டிஷர்ட்டு போட்டதாக வரலாறே கிடையாது. காங்கிரஸில் இருந்துக்கிட்டு இந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு ட்ரெஸ் கோடுன்னு இருக்குல்ல, எந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தாலும் ட்ரெஸ் கோடு உண்டு. ஆஃபீஸுக்கு இதில் தான் வரணும், டிஷர்ட்டை போட்டு போனால் வெளில துரத்திடுவாங்க. கம்பெனிலேயே, சாஃப்ட்வேர் கம்பெனிலேயே ட்ரெஸ் கோட், அது கூட தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கூட்டணியிலேயாவது நல்ல முடிவை எடுங்கள் அப்படிங்கிறத ராகுல் காந்திக்கு செய்தியாக தெரிவிக்க விரும்புவோம். அடுத்தது, பாட்டாளி மக்கள் கட்சி விஜய் கட்சிக்கு போய் அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. என்ன அழைப்புதல்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணணும் அப்படின்னு நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம், தீர்மானம், நீங்கள் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், எங்களுடைய கருத்தை சொல்கிறோம். விஜய் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நிறைய ஆலோசகர்கள் இருப்பாங்க. ஆலோசகர்கள் தப்பாக கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரியில் வந்துக்கிட்டு ரேஷன் கார்டில் நிறுத்திட்டாங்கன்னு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரி இதில் ரேஷன் கார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ஆர் ரங்கசாமி வந்த உடனே 10 கிலோ 20 கிலோன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடங்களிலையும் இது ரேஷனும் இயங்குது. அதைத்தான் நான் பதிவு செஞ்சேன். அதே மாதிரி இப்போவும் நான் பதிவு செய்கிறேன். இந்த அதிக ஜாதி வாரி அடிப்படையில் கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா, கணக்கு எடுத்ததுக்கப்புறம் ஜாதி வாரியாக இடஒதுக்கீடு பண்ணணும்பாங்க. நான் என்னை பொறுத்தவரை, நான் ஒரு அதிக எண்ணிக்கையுள்ள ஒரு ஜாதியில் பிறந்தவன் நான். ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு மனிதனாக பாவம் குறைஞ்ச எண்ணிக்கைக்குள்ள ஜாதியில் பிறந்தவன் என்ன பண்ணுவான்? அப்புறம் அவனுக்கு எல்லாம் வேலையே கிடைக்காதா? அரசாங்க உத்தியோகமே இல்லாமல் போயிடுமா? அது ஏற்றுக்கொள்ள. இப்போ இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, அந்த இது ஓசி, இந்த மாதிரி விஷயங்களை இப்படி கொடுப்பது தான் சரி. அதில் எல்லா ஜாதிக்காரங்களும் வருவாங்க. ஜாதி கணக்கு பொறுத்து பண்ணிட்டீங்கன்னா அதிக எண்ணிக்கை உள்ள ஜாதியில் உள்ளவர்கள் தான் வருவார்கள். அதனால் விஜய்க்கு என்னுடையது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல நீங்கள் ஒரு நடுநிலை மனிதனாக ஒரு முதலமைச்சராக வரணும்னு கனவு கண்டீங்கன்னா, மனசாட்சியுடன் எல்லா மக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் உங்கள்கிட்ட வரணும். குறைந்த எண்ணிக்கையில் குறைந்த ஜாதி எண்ணிக்கையில் இருக்கிறவங்களை நம்ம பழி வாங்கக்கூடாது. அவங்களாம் என்ன தாப்பா, ஜாதியில் பிறக்கிறது நம்ம கையிலேயே இருக்குது, இறைவன் அவன் ஏன் தண்டிக்கப்படணும்? என்னை பொறுத்தவரை அரசாங்க உத்தியோகத்துக்கு வருவன் அந்த ஜாதி இந்த ஜாதிங்கிறத விட மனசாட்சி உள்ளவன், நல்லவன், லஞ்சம் வாங்காதவன், இவனுக்கு தான் தகுதி. இல்லைன்னா அரசாங்கமே குட்டிச்சோராக போயிடும். ஜாதி இதில் வைங்க, உங்கள் ஜாதியில் நல்லவனாக வர வைங்க.
மனசாட்சி உள்ளவனா வர வைங்க, ஊழல் பண்ணாதவனா வர வைங்க. அதுதான் நல்லது. எந்த பதவியாக இருந்தாலும் சரி, அப்போ தான் நாடு உருப்படும். அதனால் விஜய்க்கு சொல்கிறேன், இப்போ வந்து உங்களை கூப்பிட்றது யார்? அன்புமணி குரூப்பில் கூப்பிட்றாங்க. இதில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா ராமதாஸ் குரூப்புக்கு கோபம் வரும். அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால் அதை கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க, அதில் போய் கலந்துக்காதீங்க. ஜாதிவாரியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கறதில்ல, எங்களை போன்றவர்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத விஜய்க்கு ஒரு ஆலோசனையாக கூற விரும்புகிறோம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய விருப்பம்.